இருக்கு. கோயம்புத்தூர்ல முத இந்த பாம் கல்ச்சரை உருவாக்குனதே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லீம்ஸ். உண்மை அல்ல. ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ்லயே கொண்டு வந்திருக்க முதல் கேஸே ஹிந்து முன்னணிக்காரங்க குண்டு வச்சிருந்ததாகத்தான் முதல் கேஸே கோயம்புத்தூர்ல. சொல்றேன் வாங்க, பர்டிகுலர்ஸ் கொடுக்க முடியும். அதாவது குண்டு வெடிப்புக்கு முன்னாடியே 3 வருடத்துக்கு முன்னாடி குண்டு வைத்திருந்ததாக வழக்கு போடப்பட்டது ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் மேலதான். இருக்கு. நீங்க 2 பேருமே வழக்கறிஞர். நீனும் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். அந்த வகையில ஆதாரம் இல்லாமல் நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த குண்டு வெடிப்பு, கோவை குண்டு வெடிப்பே ஒரு மத சார்பு மதத்துக்கு மோதல் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது செல்வராஜ் கொலை உண்டதற்கு பின்னாடி, கான்ஸ்டபிள் செல்வராஜ் கொலை உண்டதற்கு பின்னாடி 19 முஸ்லீம் இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அல்லது வேற விதமாக துப்பாக்கி சூட்டில் இறந்தார்கள். இந்த 19 முஸ்லீம்கள் இறந்ததற்கு முறையான விசாரணை இல்லை. அவர் யார் பேர்லையும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்படி எடுக்கப்படாததற்கு ஒரு ரீட்டாலியேஷன் தான் இது. இனக்கலவரம் அல்ல அப்படின்னு நான் சொல்லல. நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராசிக்யூஷன் கேஸே அதான். குண்டு வெடிப்பு, கோவை குண்டு வெடிப்புல ப்ராசிக்யூஷன் கேஸே அதான். இன்னும் சொல்ல போனா இந்த செல்வராஜ் மர்டர் கேஸ்ல ஏதோ முஸ்லீம்கள் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற, ஒழுங்காக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா உண்மை வெளியே வந்திருக்கும். அதுல இந்த பிடபிள்யூ கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இங்க தான் இருக்காரு. அவர் செல்வராஜ் மர்டர் கேஸ்ல இல்ல. அவர் கோவை குண்டு வெடிப்புல ஒரு பகுதி மாத்திரம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணவர் விடுதலை ஆயிட்டார். அவர் பேர்ல கேஸ் ப்ரூவ் ஆகலன்னு சொல்லி ரியாசுர் ரஹ்மான் மைசூர்காரரு அவர் விடுதலை ஆயிட்டாரு. அவர் தான் குண்டுக்கு சப்ளை பண்ணதாக கேஸ். ஆனா அவர் வெளியே வந்துட்டார். அது குண்டு வெடிப்பு கேஸ் பல சிக்கல்கள், பல இது இருக்கு. கொண்டு வந்தவனெல்லாம் வெளியே போயிட்டான். கேரளாவுக்கு கொண்டு போனவன் பல பேர் பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள்லாம் கேஸ்லயே வரல. கடைசியா முஸ்லீம் அது வேற சமாச்சாரம். ஆனா செல்வராஜ் மர்டர் கேஸ்ல யார் தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கேரளால மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய செயலாளரை அட்டாக் பண்ண கேஸ்ல 307 கேஸ்ல அக்யூஸ்டா இருந்தவங்க தான் பாலக்காட்டுல இருந்து இங்க பிராது கொடுத்ததாக கேஸே. அந்த கேஸ் அதனாலேயே தூக்கி எறியப்பட்டது.